மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் கடந்து இருப்பவன், எல்லாவற்றின் உள்ளும் உள்ளவன் என்பதால் தான் இறைவனை கடவுள் என்கிறார்கள் தமிழர்கள். கடவுள் என்ற தமிழ்ச்சொல் தொல்காப்பியத்திலிருந்தே இடம்பெற்றுள்ளது. தமிழனின் சமய சிந்தனையின் வரலாறு இதன் மூலம் நமக்கு புரியும். கோவிலே கடவுளின் இடமாகும் என்பதால் நாளும் ஒரு கோவிலை காண்பதே நன்று. இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் அரசாப விமோசன பெருமாள் திருக்கோயில். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில் புரியும் பிரம்மன், உருத்திரன், திருமால் ஆகிய முப்பெரும் கடவுளாரின் கோயில்களை தன்னகத்தே கொண்டு விளங்குவதே இத்தலத்தின் பெரும் சிறப்புகளில் ஒன்றாகும். தஞ்சை மாவட்டத்தில் இருந்து வடக்கு நோக்கி திருவையாறு செல்லும் வழியில் தஞ்சையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருக்கண்டியூர் என்னும் திருத்தலம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் முறையே அயன், மால், ருத்ரன் ஆகியோரை பதிட்டித்து நின்று சிவபெருமான் இயற்றுகின்றான். இந்த மும்மூர்த்திகளுக்கும் அடுத்தடுத்து திருக்கோவில்கள் இந்த திருக்கண்டியூரில் இருக்கின்றன. இந்த திருத்தலத்தில் இருக்கும் ஈசுவரன் கோயில் இறைவருக்கு பிரம்மசிர கண்டீஸ்வரர் என்று திருப்பெயர். இது சிவனின் அட்ட வீரட்டங்களில் ஒன்றாகும். அதாவது பிரம்மனின் தலையை இறைவன் கொய்த திருத்தலம் இது. சிவனுக்கும் ஐமுகம், எமக்கும் 5 முகங்கள் என்று ஆணவத்தால் செருக்குற்ற பிரம்மனின் தலைகளில் ஒன்றை சிவபெருமான் கொய்தார். பிரம்மனின் தலைவோட்டை சிவபெருமான் கையில் ஏந்தியிருக்கிறார். இந்த வரலாற்றை சிவபுராணமும் பிரம்ம புராணமும் கூறுகின்றன என்றாலும் வைணவ தலவரலாறு இதன் தொடர்ச்சியை வேறு விதமாக சொல்கின்றன. நீங்காமல் சிவனின் கையில் ஒட்டிய பிரம்மனின் தலைவோடு இந்த கண்டியூர் பெருமாளை சிவன் சேவித்ததும் நீங்கியதாக இந்த கண்டியூர் பெருமாள் கோயில் தலவரலாறு கூறுகிறது. எனவே இந்த திருத்தலத்து பெருமாளின் திருப்பெயர் அரசாப விமோசன பெருமாள் என்று அழைக்கப்படுகிறது. சப்த மகரிஷிக்கும் அனுக்கிரகிக்கும் நிமித்தம் கையிலிருந்து இப்பூ உலகிற்கு முதலாக பில்வ விருட்சம் இத்தலத்திற்கு வருவித்தமையால் பில்வாரண்யம் என்றும் ஸ்ரீ கண்டன கஷேத்திரம் என்றும் பெயர் பெற்ற ஸ்தலமாகும். இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கும் தாயார் திருப்பெயர் கமலாம்பிகை என்பதாகும். கமல புஷ்கரணி, கபால புஷ்கரணி என்று வடமொழியிலும், பத்ம தீர்த்தம், சதா தீர்த்தம் என்று புராணங்களிலும்
இத்தல தீர்த்தங்கள் குறிப்பிடப்படுகின்றன. கமல விமானத்துடன் கூடிய இந்த திருக்கண்டியூர் அரண்சாபம் தீர்த்தருளிய அரசாப விமோசன பெருமாளை திருமங்கையாழ்வார் தீந்தமிழில் பாசுரம் பாடி மங்களாசாசனம் செய்திருக்கிறார். புரட்டாசி திங்களில் பௌத்திர உற்சவமும் பங்குனி திங்களில் பிரம்மோற்சவமும் இத்திருத்தல திருவிழாக்களில் குறிப்பிடத்தக்க சிறப்புடைய விழாக்களாகும். சப்த மகரிஷிக்கும் அனுக்கிரகிக்கும் நிமித்தம் கையிலையிலிருந்து இப்பூ உலகிற்கு முதலாக வில்வமரம் இந்த கண்டியூர் தலத்திற்கு கொண்டு வந்தமையால் வில்வ ஆரண்யம் என்றும் ஸ்ரீ கண்டன சேத்திரம் என்றும் இந்த தலம் போற்றப்படுகிறது. திருவையாறு சப்தஸ்தான தலங்களில் 5வது தலமாக இந்த கண்டியூர் விளங்குகிறது. திருமூர்த்தி தலம் என்றும் போற்றப்படுகிறது. எத்தனை சிறப்புகள் உடைய திருக்கண்டியூர் வந்து மும்மூர்த்திகளையும் இறைவனையும் வணங்கினால் நல்லது நடக்கும் என்று இவ்வூர் மக்கள் கூறுகிறார்கள். ஆலய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். இறைவனின் அருளை பெறுவதற்காக பாடிய பாடல்கள் வேறு, இறைவனின் அருளால் பாடிய பாடல்கள் வேறு. இதில் திருப்புகழ் 2வது வகையை சேர்ந்தவை. முருகனின் அருளால் கனிந்த முத்தமிழ் சந்த பாடல்களே திருப்புகழ். இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்று பார்க்கலாமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடல்களில் இன்று நாம் பார்க்கக்கூடியது மயில் விருத்தம் எனும் தலைப்பின் கீழ் வரக்கூடியது. இந்த பாடலில் அவர் முருகனுடைய பெருமைகளை என்னென்ன சொல்லணுமோ அது மட்டும் அல்ல, அந்த நூலின் தொடக்கத்தில் இந்த பாடல் வரக்கூடியதன் காரணமாக விநாயகர் நினைக்க வேண்டும் அல்லவா? விநாயகரை ஏன் நினைக்க வேண்டும்? இந்த காலம் மட்டுமல்ல, இனி எவ்வளவு ஆண்டுகள் கடந்தாலும் சரி, நமக்கு ஒரு மாபெரும் பாடத்தை இந்த பாடலின் வாயிலாக அருணகிரிநாதர் அறிவுறுத்துகின்றார். சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முகச்சரணயுகள மிருத பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்யப்பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வருமளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாபமயிலாம்
சிவனை வலம் வருமளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாபமயிலாம் மந்தாகினி பிரபவதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜேவ பரியங்க தங்கிய வராகனன் குலிசாயுதத்து இந்திராணி மங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள் கூர் இமயே கிரி குமரி மகனேறு நிலகிரீவ ரத்ன கலாபமயிலே ரத்ன கலாபமயிலே. அருமையான தகவல்கள் நிறைந்த பாடல் இது. இந்த முருகப்பெருமானுடைய புகழை சொல்லக்கூடிய அந்த விசேஷம் இருக்கிறதல்லவா கந்தபுராணம், திருப்புகழ், இப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் அடங்கின அந்த நூல்கள். இதில் என்ன விசேஷம்னா, இந்த கந்தபுராணத்தில் ஆரம்பம் பார்வதி கல்யாணம், முடிவு வள்ளி கல்யாணம். அதாவது இந்த கந்தபுராணத்தை கேட்பவர்கள், நினைப்பவர்கள், அவனுடைய புகழை சொல்பவர்கள் தீர்காயுசாக இருப்பார்கள். அதாவது ஒரு பெண்மணி ஒருத்தருக்கு போய் நமஸ்காரம் செய்தாள், வணங்கினாள், அப்படி விழுந்து, அம்மா தீர்க்க சுமங்கலியாக இருன்னார். உடனே அந்த பெண்மணியின் கணவர், என்னங்க நீங்கள் அவளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணினீங்க, எனக்கு ஒன்றுமே சொல்லலையே. அப்போ இந்த பெண்மணி தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னா கணவன் ஆயுள் அங்கே இருக்கல்லவா, அது தெரியாமல் சண்டை போடுறது. அதுபோல இந்திராணி மங்கல்ய என்றால் இந்திராணிக்கு மாங்கல்ய பலத்தை அளித்தவன் முருகப்பெருமான் என்று அங்கே சொன்ன இதே அருணகிரிநாதர் இந்த பாடலின் ஆரம்பத்தில் விநாயக பெருமானை புகழ்கின்றார், மயிலை துதிக்கின்றார். பின்னாடி சொன்னவர் விநாயக பெருமான் அப்பா அம்மாவை சுற்றி வந்து பழம் பெற்ற கதை. இது பழங்கதை, பழக்கதையும் கூட, எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அப்படி அவர் வரத்துக்குள்ள இந்த மயில் இருக்கின்றதல்லவா, அகில உலகங்களையும் வலம் வந்து விட்டதாம். இதில் சொன்னவர் நமக்கு என்ன பாடம் நடத்துகின்றார் என்பதுதான் விசேஷம். வெகுமோக சத்திய பிரியே ஆலிங்கன, இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானது. நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அது வேற. அவனை அதை வச்சு அர்ச்சனை பண்ணுறது, இந்த பூவால் பூஜை பண்ணால் இது இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த கிழமை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவனுக்கு மிகவும் பிடித்தமானது வெகுமோக சத்திய பிரிய ஆலிங்கன. தங்கம் மாதிரி உள்ள வார்த்தைகள் இவைகள். அவனுக்கு பிடித்தது சத்தியம், வாய்மை என்று சொல்கின்றோம் அல்லவா, அது புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலில் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும் வள்ளுவர் அல்லவா சொல்லி இருக்கின்றார். அதன் காரணமாக விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது சத்தியத்தை மீறாத, வாய்மை தவறாதே, வாய்மையே வெல்லும், சத்தியமே விஜயத்தேன்னு எல்லாமும் சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அது இதைவிட விசேஷம். அதாவது இந்த சிந்தாமணி கலச என்கின்ற வார்த்தை மட்டுமே நாம் உருப்படுவதற்கு போகிறோம். கையில் சிந்தாமணினால் என்ன நினைக்கின்றோமோ, என்ன விரும்புகின்றோமோ அவ்வளவையும் அள்ளி கொடுக்கக்கூடியது அந்த சிந்தாமணி கலசம். அது அந்த கலசத்தை விநாயக பெருமான் ஏந்தி இருக்கின்றார். எதற்காக? தாய் தந்தையரை பூசிப்பதற்காக, வழிபாடுவதற்காக. ரத்ன கலசம் தாய் தந்தையருக்கு ஆக்கி என்பது தணிகை புராணம் விரிவாகவே சொல்கின்றது. எந்த வீட்டில் ஏதான ஒரு பூஜை, ஒரு கடை திறக்கிறோம், இல்லாட்டி ஏதான ஒரு புது தொழில் துவக்கிறோம்னா முதல்ல விநாயகர் வழிபாடு செய்கிறோம். ஆனால் அந்த விநாயகரே கையில் கலசம் வைத்திருக்கின்றாராம். அதுவும் ரத்ன கலசம், அதுவும் சிந்தாமணி ரத்ன கலசம். அந்த கலசம் எதற்காக? தாய் தந்தையரை பூசிப்பதற்காக, வழிபாடு செய்வதற்காக. இப்பொழுது தெரிகின்றதா விநாயக பெருமான் ஏன் முதல் இடத்தை பெற்றார் என்று? அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காம நாம் 1000 கோடி வைத்திருந்தும் பலனில்லை, 1000 கற்றிருந்தும் பலனில்லை. இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகவே முதற் கடவுள், முதல் பூஜை கடவுள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமான் தன் கைகளில் ரத்ன கலசத்தை ஏந்தி அங்கே தன் பெற்றோர்களுக்கு வழிபாடு செய்கின்றாராம்.
வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டி இருக்கின்றார். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்காத எந்த ஒரு சமூகமும் எந்த ஒரு வீடும் மேம்பட்ட நிலை அடைந்ததாக வரலாறு கிடையாது. இதைத்தான் தந்தை தாய் பேன் என்றார்கள், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார்கள். இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் வளரவே கூடாத, பெருகவே கூடாதது முதியோர் இல்லங்கள். அந்த முதியோர் இல்லங்கள் அதிகரித்து வருகின்றன. தாய் தந்தையரை பேணுவோம். அவர்களை நாம் வணங்கினால் ஆண்டவனை வணங்குவதற்கு சமானம் அது. அப்படிப்பட்ட தாய் தந்தையரை தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்ய விநாயக பெருமான் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் என்பதை அருணகிரிநாதர் இப்பாடலின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். என்ன நேர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும், ஆனந்தம் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.